எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டி பண்பிலை என்று சொல்லுகிற ஒரு பிரதேசத்தில் நல்ல ஒரு அருமையான தேயிலை தோட்டத்தில் நின்று நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அழகான காட்சிகள், பச்சை பசுமையானவைகள். அவை இதை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு அழகாக இயற்கையை உண்டாக்கி இருக்கிறார் என்று பார்த்து நமக்குள்ளே ஆண்டவருடைய கிரிகளை குறித்த ஒரு சந்தோஷம். இந்த இந்த எஸ்டேட் இல்லாவிட்டால் இந்த தேயிலை தோட்டம் எவ்வளவு ஆசீர்வாதமாய் செழிப்பாக இருக்கிறதோ அதை போலவே தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையும் பசுமையாக மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம். அப்படித்தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவை தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வர்ச்சிக்க பண்ண வேண்டுமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க பழகி கொள்ள வேண்டும். அங்கே உபாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னார், நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி நீதியையே பின்பற்றுவாயாக என்று சொல்கிறார். நீ வாழ்ந்திருக்கும்படி, நீ சுகித்திருக்கும்படி, நீ செழித்திருக்கும்படி. எங்கே? தேவன் உனக்கு கொடுத்த தேசத்துல, தேவன் உனக்கு கொடுத்த பிரதேசத்துல, தேவன் உனக்கு கொடுத்த பட்டணத்துல நீ செழித்திருக்க வேணும், நீ சந்தோஷமா இருக்கணும், மேன்மை அடைய வேண்டும். கர்த்தர் நமக்கென்று ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார். இலங்கை தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இலங்கை தேசம் ஒரு அழகான தேசம், இயற்கை வளமிக்க தேசம், வெளிநாட்டவர்கள் விரும்புகிற ஒரு தேசம். ஆனால் நம்முடைய தேசத்துல இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லை என்றுதான் அநேக மக்கள் ஐரோப்பாவை நோக்கி ஓடுறாங்க, அநேகர் அமெரிக்காவை நோக்கி ஓடுறாங்க. அமெரிக்காவில் எப்படி தேவனாய் இருக்கிறாரோ நமக்கும் அப்படிதான் தேவனாய் இருக்கிறார். ஐரோப்பியர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நமக்கும் இருப்பார். அந்த தேசத்துல அங்கே பணத்தை மட்டுமே மையமா வைக்க கூடாது. அங்கு சில வேளையில ஒழுக்க நிறையான வாழ்க்கைகளை அநேகர் வாழ்வதில்லை, பாவம் நிறைந்ததை பார்க்கிறோம். அங்கே தாய் தகப்பன் பிள்ளைகள் பெற்றோர் என்ற ஒழுக்க நெறிகளுக்குள்ளே அநேகர் வாழ்வதில்லை. வாலிபர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாக சுய இச்சையாகவே நடந்து கொள்வார். ஹோமோசெக்சுவலுக்கு அங்கே எல்லாவற்றும் இருக்கிறது. பிள்ளைகளை கண்டித்து தண்டித்து நம்ம நாட்டில் நடத்துறதை போல நடக்க முடியாது. சுயாதீனமா கணவன் மனைவி ஒருவர் உட்கார்ந்து பேசுவதற்கு கூட நேரமில்லை என்று சொல்வார்கள். ஆகவே நம்ம பார்க்கிறோம், லெஸ்பியன் அங்கே அனுமதி அங்கே இருக்கிறது. இப்படி அநேக அருவருப்புகள் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு அழகான தேசத்தை கொடுத்திருக்கிறார். அநேக அருமையான நல்ல வளங்களை கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்துல நம்மும் ஆசீர்வதிக்கப்படணும்டா ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியை பின்பற்றுவாயாக, நீதியை பின்பற்றுவாயாக. ஆமா, எனக்கு அருமையானவர்களே, இந்த நீதியை என்கிற வார்த்தையை நான் 2 விதத்தில் அர்த்தப்படுத்துவேன். ஒன்று, இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசுதான் அந்த நீதி. நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை இயேசுதான். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையின் உண்மை. ஆகவே இந்த இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். 2வது, நீதி என்று சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. நீதி நியாயங்களை தேவன் இதில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழிகளை அங்கே தேவன் வைத்திருக்கிறார். அதனால நீதிமொழியிலே சொல்றான், இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க நீதி, நியாயம், நிதானம், அறிவு, ஞானம் ஆகவே இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வார்களாம். ஆகவே இந்த நீதியாகிய தேவனுடைய வார்த்தையில நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை பிழைக்க பண்ணும், வாழ பண்ணு. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையாகிய நீதியில நம்ம நடந்தால் அந்த நீதி நம்மை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். உண்மைக்கு ஒரு நாளும் அழிவில்லை, நீதி ஒரு நாளும் ஒளிந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தை மாறுவதில்லை. ஆகவே நம்ம கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நான் நடந்தால் நம்ம வாழுகிற தேசத்திலேயே தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? ஒரு வேளையில இயேசுவை பின்பற்றுகிறேன், நான் அவரை ஏற்றிருக்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்த வார்த்தையின்படி நடக்கிறீர்களா? அந்த வார்த்தையில இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க நடந்தால் நீங்களும் மேன்மை அடைவீர்கள், நீங்களும் சுகித்திருப்பீர்கள்,
பிழைத்திருப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் உண்மையிலும் உம்முடைய வார்த்தையிலும் நடக்க, நீதியை பின்பற்ற, சத்தியத்தில் நடக்க கர்த்தர் உதவி செய்வீரார். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய அன்பு கருத்துக்கள் உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, நீங்கள் பிழைத்து சுகித்திருக்க இயேசுவையும் ஒரு வார்த்தையும் பின்பற்றுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.